கொண்டு ரசிகர்களை அழைத்து கொண்டு கேரியரின் உச்சத்தை உதறிட்டு வரேன்னு சொல்கிறதுக்கும் வேறுபாடு இருக்குது. எங்கள் அண்ணன் இந்த கேரியரின் உச்சத்தை, டிஃபன் பாக்ஸின் உச்சத்தெல்லாம் உதறிட்டு வரல. தன்னுடைய சுயநலத்தை எல்லாம் உதறிவிட்டு இந்த இனம் நலன்தான் பெரிது என்று களத்தில் வந்தவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். நீங்கள் 1000 சொன்னாலும் விஜய்க்கு தான்ப்பா கூட்டம் இருக்குது. எவ்வளோ கூட்டம் வருது பார்த்தீங்களா? விருப்பமனு மட்டும் 50,000 பேர் வாங்கிட்டாங்க தேர்தலில் போட்டியிட. எப்போ உங்களுக்கு புரியலையா? அவருடைய ஒரு படத்தினுடைய முதல் நாள் முதல் காட்சியை பார்க்கனால 1000 ரூபா 2000 ரூபா சொந்த கட்சிக்காரங்கிட்ட டிக்கெட் வாங்கி. இப்போ ஜனநாயகன் வந்துடுது, 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு சொந்த கட்சிக்காரனே பிளாக்ல டிக்கெட் விற்பான். இவன் என்ன நினச்சிட்டான், 100 ரூபா கொடுத்து விருப்பம் வாங்கிட்டா அவர் விஜய் கூப்பிட்டு நம்மளை உட்கார வச்சு இப்போ நம்மளை நேர்காணல் செய்வார். அப்போ இவங்க போய்ட்டு, ஹாய் தளபதி, உங்களை பார்க்கணுன்றது எனக்கு ரொம்ப ஆசை, என் புருஷனோட எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும், என் வீட்டில் யாருமே ஓட்டு போடலைன்னா நான் உங்களுக்கு விஷத்தை வச்சு கொண்டுருவேன்னு சொல்லியிருக்கேன், அதனால் நமக்கு தான் ஓட்டு அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் அங்கே தான் பாருங்கள், வச்சாம்பார் ஆப்புன்ற மாதிரி 10,000 ரூபா கொடுத்தாதாண்டா நீ வந்து உன் விருப்ப மனுவை வாங்கினா ஒரு பைய வரல, ஒரு பைய கூட விருப்ப மனுவை திருப்பி கொடுக்கல. இது போல் இருக்கக்கூடிய சூழல்களில் இதெல்லாம் விடுத்துட்டு என் அன்பு உறவுகளை சிந்தித்து செயல்படுங்க. வரக்கூடிய தேர்தல் ஒரு மாற்றமாக இருக்கணும். மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த மாற்றத்தை தன்னிடத்தில் இருந்தே கொண்டு வர வேண்டும் என்பதை உணர்ந்து வரக்கூடிய தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்கணும். எப்படி தமிழ்நாட்டில் தமிழீழ விடுதலை எடுத்துச் செல்வதற்கு செந்தமிழன் சீமான் தான் சரியான ஆள் என்று நம்ம தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் அறிவித்தாரோ, அதுபோல இந்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு சரியான வேட்பாளராக மருத்துவர் கார்த்திகேயன் தான் இருப்பார் என்று நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அறிவித்திருக்கிறார். அவருக்கு விவசாய சின்னத்தில் வாக்களிப்போம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.